வேளாண் துறையில் தனி பட்ஜெட் போட்டு அரசு இந்த அரசின் பெருமை பேசுறது மட்டும் இது கிடையாது. நீங்கள் அதற்கான வேலைகளை முடுக்கி விட்டு இந்த கொள்முதலை, ஏன்னா ஏங்க ஒரு வருஷம் பூரா ஒரு இதுக்கு வெள்ளாமைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வந்து அந்த நெல்லை கொள்முதல் மையத்தில் கொடுத்துட்டா போதும், அவனுக்கு காசு கூட 2 மாதம் கழிச்சு கிடைக்கும். கொடுத்து எப்பா உள்ளே போயிடுச்சுடா மூட்டை அப்படின்னா தான் அவனுக்கு நிம்மதி. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவர்கள் கோட்டை விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு இவர், நம்ம சக்கரபாணி அது இருக்குது இது இருக்குது, லாரியில் ஏற்றுறோம், வேகனில் ஏற்றுறோம், இந்த கதை தான் சொல்கிறாங்க தவிர ஒரு குவிண்டாலுக்கு 2500 இவர் சொன்னதை இன்றைக்கி 4000 கொடுத்தாலும் பத்தாதுன்ற நிலமையில் 2420 என்னமோ மத்திய அரசு இது பண்ணல, இவங்க 80 கூடுதலாக போட்டு ஊக்கத்தொகைன்னு போட்டு கொடுக்குறாங்க. வேற என்ன, நாங்கள் கேட்ட காலம் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு 2021 ஒரு நாள் வீட்டு செலவு எவ்வளோ ஆச்சு, இன்றைக்கி எவ்வளோ ஆகுது? கண்டிப்பாக டபுள் மடங்காக ஆயிடுச்சுண்ணே. விவசாயிகளுக்கும் அதுதானே பிரச்சனை. அன்னைக்கு 2500 தர்றோம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி கொடுக்குறீங்க அதை. ஆனால் அன்றைக்கி 2500 ஓகே, இன்றைக்கி 4000 கொடுத்தாலும் பத்தாது. இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது யார் அரசியல் பண்ணுகிறார்கள், இங்கே அரசியல்ன்றதை தாண்டி விவசாயிகளுடைய நலன் ரொம்ப முக்கியன்றது எல்லாரும் பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, விரிவான அறிக்கை. 10,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்குது, பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த நேரத்தில் குறுவை சாகுபடி பெரிய அளவில் 2 மடங்கு ஆகிருக்குது, அதற்கு ஏற்றாறு போல் இங்கே இவர்கள் கொள்முதல் நிலையங்களை அமைக்கலை, இது பெரிய சிக்கலாகிடும், மழை பெஞ்சதுன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கிட்டத்தட்ட 1 மாதம் மேலேயே இருக்கும் அவங்க அறிக்கை விட்டு. ஓகே, அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி அறிக்கைகள் விட்டுட்டு வர்றது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் ஏற்கனவே 10ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டார், இதே மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, ப்ளஸ் ஈரப்பதம் 25% ஈரப்பதம், இது மத்திய அரசிட்ட பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு ஒரு இதுவும், அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அது சம்மந்தமாக மத்திய அரசு ஏற்கனவே சொன்ன பிறகும் நீங்கள் ஏன் காலம் தாழ்த்துறீங்கன்றாலும் அவர் சொல்லிவிட்டு, அப்போ மயிலாடுதுறையில் 1,10,000 ஏக்கர் நிலம் போன வருஷம் பாதிக்கப்பட்டது மழைனால், திடீர் மழைனால். அதற்கு விவசாயிகளுக்கு 71 கோடி கொடுக்கணும், அது கொடுக்காம இருக்கீங்க. இப்போ 2 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு, பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் உடனடியாக பார்த்து நீங்கள் அவங்களுக்கான இழப்பீடை கொடுக்கணும். இதெல்லாம் விவசாயிகள் கடனில் தள்ளாமல் பார்த்துக்கும். தற்கொலை அதிகமாக இருக்கிறது கடன் தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பதிவு பண்ணார். அவங்க இன்னொன்று பதிவு பண்ணது, நெல் கொள்முதல் மையங்கள் அதிகம் பண்ணுங்க, இதுக்கு ஏற்றார் மாதிரி 2 மடங்கு ஆயிருக்குது, பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை பேசி. பத்திரிகையாளர் அண்ணன் முத்தலீப் அண்ணன் சீமான் பெயரை குறிப்பிட தவறிவிட்டார், அவரும் பேசியிருப்பார். ஆனால் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? கலைஞர்களை ரசித்து கொண்டிருக்கலாம். மானாட மயிலாட கண்டவரின் பேரன் 3ஆம் கலைஞர் அல்லவா? ஏன்னா கலையை ரசிக்கிறவர் அவர் தாத்தா மாதிரி. 3ஆம் கலைஞரா, வாலிப கலைஞரா, பால்டாயில் பாய்க்கு பட்ட பேர் பாருங்களேன். வாரிசுக்குத்தான் இது குறித்து சிந்திக்க நேரமில்லை. அணிலும் இது குறித்து ஏதும் பேசவில்லையே, ஏன்? ஏனென்றால் இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவ்விருவரின் இயக்கங்களும் அண்ணா, சம்பத், நடராசன், மதியழகன், நாவலர் போன்ற நல்லறிஞர்களால் இயக்கப்படுகிறதா என்ன? அப்படி இருந்தாலாவது சிந்தனை இப்படி இருந்து இருக்கும். நாம் உற்பத்தியை பெருக்குவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறோமா? நாம் என்று நான் குறிப்பிட்ட நேரத்தில் நிலத்துக்கு உடைமையாளர்கள், அதிலே பாடுபடுகின்ற விவசாய பெருங்குடி மக்கள், இவர்களுக்கு பொறுப்பாக விவசாயத்திற்கு தேவையான வசதிகளை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பிலே உள்ள அரசு ஆகிய இத்தனையும் சேர்ந்ததுதான் நாம் என்பது. இதுல மழையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அது எந்த அரசுக்கு கட்டுப்பட்டதல்ல. ஆகையினால் அதை இந்த பட்டியலிலே நான் சேர்க்கவில்லை. அரசை பொறுத்த வரையில் ஒன்றை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டதாக இந்த அரசு ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. நாங்கள் செய்ய தவறியவை மிக மிக அதிகமான அளவுக்கு இருக்கின்றன. அதில் நம்முடைய நண்பர் பட்டுக்கோட்டை சீனிவாசையர் அவர்கள், நானும் அவரும் சேர்ந்து
சட்டமன்றத்தில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பேசுவார். அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கே கூட அவரிடத்தில் அப்பொழுது கோபம் வரும். நான் தான் அப்பொழுது அந்த தலைவர்களுக்கு பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் பேசட்டும், பல விஷயங்கள் அவர் சொல்லுவார் என்று நான் அவர்களுக்கு சிபார்சு செய்வேன். அவர் நல்ல உழவர் பிரச்சனைகளை அறிந்து வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் அவர்கள் பேசுகிற பொழுது கூட நான் 1957-58 எதை கேட்டேனோ அதைத்தான் இன்றைய தினம் கேட்டேன். அதிலிருந்து அவர் புதிதாக பேச பழகவில்லை என்று குறை சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள். பிரச்சனைகள் அப்படியே இருப்பதாலே அவைகளை அவர்கள் அப்படியே எடுத்துக் கொண்டார்கள். துரதிர்ஷ்டம், வாரிசையும் அணிலையும் இயக்குவது கல்வி கொள்ளையர்கள், லாட்டரி அதிபர்கள், சாராய அதிபர்கள் அல்லவா? பத்தாதற்கு கூட்டணிக்கு அடகு பிடிக்க கொள்ளையிட்ட பணபல வேறு. ஜீவாவும் சிங்காரவேலர்களும் இருந்த மண்ணில் கொள்கை பேசி கூட்டிய கூட்டத்தை குத்தகைக்கு விட துணியும் தலைவர்கள். இப்படி இருள் சூழ்ந்துவிட்ட இருள் சூழ் இவ்வுலகில் சிறுகுறு சீழ்தலைகள் சிறுமையோடு இயக்குகின்ற அழுக்கியலுள் அங்கம் புதைக்காது அரணுக்கு அடிபணியும் நாம் அழுக்குறு வேந்தர்களால் அழுக்காறு மாந்தர்களால் செழித்திடும் அரசியல் ஆழந்தொட்டு அகங்கெட்டு அளப்பறையாகிட துயிலில் இருப்பதா என்றுதான் எல்லளவே ஆயினும் இயலும் பொருள் விதைத்து இருள்மாந்தர் மனம் பிடித்து பயனருக்கும் பண்பு கூட இல்லாதவர்களை முதுமையர் முன்மொழிவோர் எவருமின்றி இருப்பவரை முன்மொழிந்து பறந்ததோர் பேரரசையே நிறுவ முயற்சிக்கிறோம். அதற்காக நாம் சக்தி பெற அம்மானுஷ்ய வழிகளையோ செத்தாரை எழுப்பி சிறப்புற்று சிறந்ததோர் அரசமைப்பேன் என காமெடியெல்லாம் செய்யவில்லை. ஏலியன்ஸ் வந்து முடிசூட்டும் நாளுக்காக ஏங்கி இருக்கவில்லை. மாறாக நிறைவாகும் வரை மறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறோம். அவன் இவனென அகவெளி ஒளிப்பாய்ச்ச கண்டேனிவன் முக்கடல் முத்தும் நெய்தல் நிலைமைகளின் மகவாயாம் பேராய் பெற்றோம் என சொன்னால் சூதுடையோர் மறுதளித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவானென பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனி போல நாடகம் அமைத்திடுவர். வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லிற் பொய்யுண்டே என பாடல் போட்டவரின் மதியில் கரும்பாம்பு இருந்து சீல்பிடிக்க செய்வது போலவும் நமக்கு இல்லை. நாளைய ஆட்சியாளராக ஜோதிடர்கள் கணிக்கும் வாரிசு, அணில், ஆடு, புலி, சிறுத்தை, மாங்காவுக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் வீக்காக இருப்பது போலவும் கூட இல்லை. மாறாக லக்கின கேந்திரத்தில், சந்திர கேந்திரத்தில், ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் என சுபருடன் இணைந்து உச்சத்தில். நாம் ஆர்கே தாமனை நினைத்து தன்னை முன்னிறுத்தி வெளியிட்ட பாடல் வரிகளை பயன்படுத்துவதால் அந்த பாடல் வரிகளை கொண்டே நம்மை வெளிப்படுத்தி பஜனைக்கு ஆள் பிடிப்பதாக கருதாதீர்கள். நாம் அறம்பாடி சித்தர் பாடல் போற்றும் கற்றோர் சூழ் திருக்கண்ணன் கோட்டையாம் நடுநாட்டுக்கு அருகிலிருந்து தெற்காசியாவையே கட்டியாண்ட பெரும்பள்ளி ராஜராஜ சோழனின் மண்ணிலிருந்து எழுகிறோம். நமக்கு நெஞ்சில் வீரமும் ஈரமும் இருப்பது இயல்பானதே. அப்படியானவர்களையே நாமும் தேடுகிறோம். வீரம் மட்டும்டா, நெஞ்சில ஈரமும் இருக்கு. நடுநாட்டு படை பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம்டா. நம்ம தமிழனை தொட்ட இந்த உலகத்துல 3 இடத்துல தான்டா திருப்பி அடிச்சோம். ஒண்ணு சந்தனக்காடு, இன்னொன்னு இந்த முந்திரிக்காடு, எல்லாத்துக்கும் மேல எங்க வன்னிக்காடு. हम तमिलनाडु में राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी. இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். இந்த உருவச் சிலைகள்
நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும்.